Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Adobe Firefly ஓட யூசேஜை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, searchல Adobe Firefly search பண்ணிக்கலாம் and லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போயிடலாம். முதல்ல நாம் செய்ய வேண்டியது ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணி ஆகணும், கிரியேட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி சைன்இன் பண்ண கையோட எக்ஸ்ப்ளோர் Firefly. ஸோ இந்த ஹோம் பேஜில் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ஷன்ஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா இருக்குது. லைக் டெக்ஸ்ட் டு இமேஜ், ஜெனரேட்டிவ் ஃபில், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், 3D டு இமேஜ் இப்படி நிறையா இருக்குது. பட் நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறது ரெண்டு ஆப்ஷன். ஒன்று டெக்ஸ்ட் டு இமேஜ் அண்ட் கூடவே பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் ஃபில். ஸோ முதல்ல நாம் டெக்ஸ்ட் டு இமேஜை பார்த்துடலாம் அண்ட் அது கூடவே பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் ஃபில்லும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். ஸோ ரீசன்ட் டைம்ஸில் டெக்ஸ்ட்டை ஆஸ் அ இமேஜாக ஜெனரேட் பண்ணக்கூடிய சில ஏஐ ஜெனரேட்டர்ஸை நம்ம பார்த்துருந்தோம். லைக் Midjourney, Dall E அதே மாதிரி தான் இந்த Adobe Firefly. ஸோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ பேசிக்காக நமக்கு சில விஷயங்கள் நல்லாவே தெரியும். கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நமக்கு என்ன மாதிரியான இமேஜை ஜெனரேட் பண்ண விரும்புகிறோமோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எதிர்பார்க்குற இமேஜ் பார்த்தோம்னா அந்த ரிசல்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ப்ராம்ப்டை என்டர் பண்ணுற இந்த ஏரியாலே இங்கிலீஷ் ஒன்லி அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோமோ அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கணும். ஸோ நாம் ஒரு ப்ராம்ப்டை என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுக்கலாம். பட் நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்து ஜெனரேட் பண்ணுற இமேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஜெனரேட்டட் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஜெனரேட்டட் ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்டை நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நல்லா கவனிங்க, என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாங்க அண்ட் அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இதில் இருந்து நாம் சிமிலரான கண்டென்ட்டை நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். பட் நாம் இந்த ப்ராம்ப்டை கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வேரிங் சன் கிளாஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ப்ளூ ஹேட்டுன்னு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஆர் ரெட் ஹேட்டுன்னு நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராம்ப்டை கூட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஜெனரேட்டட் ரிசல்ட் இருக்குது அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அது சம்மர் சீசனில் இருக்குது பட் எனக்கு அது வின்டரில் தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தேவையான கண்டென்ட் அந்த ஜெனரேட்டட் ரிசல்ட்டில் இருக்குது, அதை மாடிஃபை பண்ண விரும்புகிறீங்கன்னா இப்படியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி உங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ வேரிங் சன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ரெட் ஹேட் கொடுத்துருக்குறோம். அண்ட் ஈவன் ஃபர்தராக நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ தாராளமாக நம்ம செய்யலாம். பட் ஃபைனலாக நமக்கு தேவையான ஒரு ப்ராம்ப்டை நம்ம கொடுத்து ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் ஃபர்தராக அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை மாற்றி நமக்கு தேவையான இமேஜை எப்படி ஜெனரேட் பண்ணி எடுக்கலாம்ங்கிறதையும் பார்த்துடலாம். அண்ட் அதே மாதிரி நாம் என்டர் பண்ணக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டில் ஹைப்பர் ரியலிஸ்டிக், நியான் இல்லை பொக்கே எஃபெக்ட் இந்த மாதிரி நாம் ஏதாவது மென்ஷன் பண்ணுறோம்னா அது எல்லாமே ஸ்டைல் கேட்டகரியில் வந்துடும். ஸோ நமக்கு தேவையான விஷயத்தை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் நல்லா கவனிங்க, ஒன்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ண கையோட நமக்கு 4 ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இல்லை எனக்கு இந்த இமேஜ் ஓகே, இதை பேஸ் பண்ணி சிமிலராக இன்னும் எனக்கு ஒரு சில இமேஜஸை ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஷோ சிமிலர். ஸோ ஒன்ஸ் நமக்கு இது ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஷோ சிமிலர் கொடுத்தோம்னா இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். பட் இதை சுற்றி இருக்கக்கூடிய ரிமைனிங் ரிசல்ட் பார்த்தோம்னா மறுபடியும் ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் நல்லா கவனிங்க, இன்னுமே நிறைய விஷயங்களை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு 4 விதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே இந்த ரேஷியோவை நீங்கள் மென்ஷன் பண்ணலை, டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணலைனாலும் கூட பிரச்சனையே கிடையாது. நாம் இங்கே நமக்கு தேவையான ரேஷியோவை தாராளமாக மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு ஒயிட் ஸ்க்ரீன் தான் வேணும்னா ஒயிட் ஸ்க்ரீன். ஒன்ஸ் நாம் ஒரு சில கமாண்ட்ஸை, ஒரு சில ஃபீச்சர்ஸை, ஒரு சில ஸ்டைல்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு ஆட்டோ ஜெனரேட் ஆகிறது உண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கண்டென்ட்டோட டைப்.
ஸோ மோஸ்ட்டாக நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை வச்சு ஆர்ட், ஃபோட்டோ, கிராஃபிக் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் வந்துடும். பட் நாம் கொடுத்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டுக்கு இந்த மாதிரி நடக்கலை. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட், கிராஃபிக் என்ன என்ன விதமான கண்டென்ட் டைப் நமக்கு வேணுங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே கூட நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணி ஈவன் ஃபர்தர் ரிசல்ட் நமக்கு தேவையான அளவில் க்ரியேட்டிவாக வந்துச்சுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்டைல்ஸோட கேட்டகரிஸ் நல்லா கவனிங்க. வெரைட்டி ஆஃப் ஸ்டைல் கேட்டகரிஸ் இருக்குது. பாப்புலர், மூமெண்ட்ஸ், தீம்ஸ், டெக்னிக்ஸ், எஃபெக்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு நாம் டெக்னிக்ஸ்குள்ளெல்லாம் போனோம்னா பெயிண்டிங் இருக்குது, போல்ட் லைன்ஸ் அண்ட் வாட்டர் கலர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஆயில் பெயிண்டிங். உதாரணத்துக்கு நமக்கு பார்த்தோம்னா லைக் ஒரு நியான் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அப்போ நியான் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸை அப்ளை பண்ணுறோமோ மல்டிபிள் எஃபெக்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும் போது அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்டர் பண்ண டெக்ஸ்ட்டில் ஹைப்பர் ரியலிஸ்டிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுனால நமக்கு தீம்ஸோட கேட்டகரியில் அது வந்தாச்சு. இன்கேஸ் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நாம் என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு பார்த்தோம்னா அந்த நியான், பியூட்டிஃபுல் அண்ட் அதே மாதிரி ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக தேவை. அண்ட் ஃபர்தராக பார்த்தோம்னா கலர் அண்ட் டோன். ஸோ என்ன கலர், என்ன லைட்டிங், என்ன கம்போசிஷன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல்ஸை வச்சு நாம் இமேஜை ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லைட்டிங் அண்ட் கலர் டோன்ஸை உண்மையிலே நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இமேஜ்லேயும் பார்த்தோம்னா அந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கலர் அண்ட் டோனில் கொஞ்சம் வைப்ரண்ட்டான கலர்ஸ் எடுத்துக்கலாம். லைட்டிங்கில் அதே மாதிரி ட்ரமாட்டிக் லைட்டிங் எடுக்கலாம். பட் நமக்கு அந்த கோல்டன் ஆர் லைட்டிங்னா கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி கம்போசிஷனில் நமக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இன்கேஸ் நமக்கு ஜெனரேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான காம்போசிஷன் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எது சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த லாஸ்ட் இமேஜ் நமக்கு ஓகே. ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும் போது ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படிக்கணும். அண்ட் நமக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த இமேஜும் பார்த்தோம்னா அந்த ரிசல்ட்டும் பார்த்தோம்னா நமக்கு Adobe Firefly அப்படிங்கிற வாட்டர் மார்க்கோட சேர்ந்தே தான் பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ் டவுன்லோட் ஆகிருச்சு. நல்ல ரெசல்யூஷனில் நல்ல குவாலிட்டியில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு இமேஜ் வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி Adobe Firefly அப்படிங்கிறது பார்த்தோம்னா தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் நாட் ஃபார் கமர்ஷியல் யூஸ் அப்படிங்கிறதும் தெளிவாகவே அங்கே இருக்குது. பட் இப்போ என்ன விஷயம்னா இந்த இமேஜ் ஓகே, பட் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம சிமிலர் எடுத்தோமோ அதே மாதிரி ஜெனரேட்டிவ் ஃபில் ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணும் போது நமக்கு ஜெனரேட்டிவ் ஃபில் ஒர்க் ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட், ரிமூவ், பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, இமேஜ்லேருந்து எதையாவது நீங்கள் ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நமக்கு ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் இருக்குது. என்ன ப்ரெஷ்ஷோட சைஸ், ஹார்ட்னஸ் என்ன, ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு, இது எல்லாத்தையும் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸில் ஒப்பாசிட்டி ரொம்ப பெரிய ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் 20% ஒப்பாசிட்டியில் நீங்கள் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறீங்க அண்ட் 50% அண்ட் 75, 100% இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஒப்பாசிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடக்கும். உதாரணத்துக்கு 100% அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். 50% அப்படின்னும் போது 50% ரிமூவ் ஆகுமே தவிர 100% அங்கேருந்து ரிமூவ் ஆகாது. ஸோ ஒரு ஃபேடட் எஃபெக்டில் நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகும். ஓகே, ஸோ நாம் இப்போதைக்கு 100 தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ தெளிவாக கவனிங்க. ஸோ ஆட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சில என்ன சொல்கிறது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுக்குறோமோ அந்த ஏரியாவில் இதுக்கப்புறம் அங்கே என்ன வரணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் ஜெனரேட் ஆயிரும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு மல்டிபிள் ரிசல்ட் வந்திருக்கு. எந்த ரிசல்ட் நமக்கு ஓகே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஓகே, ஸோ நமக்கு கரெக்டாக இருக்குது அண்ட் கீப் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆஸ் யூஷுவல் மோர் இருக்குது, மோர் ஆப்ஷன் இருக்குது, இல்லை எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா நீங்கள் மோர் கொடுத்து இன்னுமே நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்டை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் இது எல்லாத்தையுமே தனியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் இன்வெர்ட் பண்ணி ஆப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பேக்ரவுண்டை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, எதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும், எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம்.
உதாரணத்துக்கு நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவை அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வேணாம். ஸோ அப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணும்போது ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா மல்டிப்புளாக நமக்கு என்ன ஆகும், ஜெனரேட் ஆகும். அதில் நமக்கு எது ஓகே அப்படிங்கிறத பார்த்து தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் நமக்கு 4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ உண்மையிலே பார்த்தோம்னா அந்த செகண்ட் 4th விட பார்த்தோம்னா இந்த செகண்ட் ஒன் நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிமூவ் ஃபீச்சரில் இருக்கும் போது நம்ம என்ன ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகுது இல்லையா? இல்லை ஒரு இடத்துல எனக்கு ரிமூவ் பண்ணி அதில் என்ன வேணுங்கிறது நான் சொல்கிற மாதிரி ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் தாராளமாக இன்சர்ட்குள்ளே போயிடலாம். இன்சர்ட்லேயும் சேம் கைண்ட் ஆஃப் செட்டிங்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இங்கே நடக்கக்கூடிய வேலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் ஏரியாவில் ஒரு ஜெயண்ட் ஷார்க் இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போது நாம் ஃபோக்கஸ் பண்ணுற இந்த இடத்துல நாம் தான் என்ன வேணுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணவே போகிறோம். ஜாயிண்ட் ஒயிட் ஷார்க் நமக்கு தேவை. ஜஸ்ட் நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஸோ வந்திருக்கிற ரிசல்ட் எல்லாமே பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு சூட் ஆகலை. காரணம் நம்ம செலக்ட் பண்ண ஏரியா பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. மேபி நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜெயண்ட் ஷார்க் அப்படின்னு கொடுத்ததுனால இப்படி இருக்கான்னு தெரில. ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு சில ட்ரை தான் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக ஒரு ரிசல்ட் இருக்குது. பட் மோஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம், இந்த ரிசல்ட் ஓகே ஜஸ்ட் நம்ம கீப் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த கம்ப்ளீட் சீன் ரொம்ப பார்த்தோம்னா இது ஒரு வார்ஷிப். பட் நமக்கு ஒரு இந்த சீன் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப சட்டிலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஒரு வார்ஃபேர் மாதிரி தேவை அப்படின்ற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன ஐடியா நீங்கள் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்டை மட்டும் லாக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சின்ன ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ரிசல்ட் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மேலே நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணி ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாக கிடையாது. ஈவன் நாம் ஜெனரேட் பண்ண இமேஜில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒரு வாட்டர் எதுவுமே இருக்காது. அப்படி தேவைங்கிற பட்சத்தில் நாம் இன்சர்ட்டில் இருக்கும் போதே சரியான ப்ராம்ப்டை கொடுத்து இந்த மாதிரியான நல்ல ரிசல்ட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த இமேஜ் இப்படி கிடையாது, கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தெரியும். ஓகே, ஜஸ்ட் கிளியர் பண்ணோம்னா இதுதான் ஒரிஜினல் இமேஜ். பட் நம்ம சரியான ப்ராம்ப்டை கொடுத்து அந்த சரியான ஸ்பேஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரைப் அந்த கொடுக்குற டெக்ஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாலிடான ஒரு ஒர்க் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் ஏஐ வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.